ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு அனைத்து இன்பங்களும் கிருஷ்ணருக்கே என்ற தலைப்பை எடுத்துட்டு பேசலாம். புலன்களுடைய அனைத்து இன்பங்களை துரத்தலே உண்மையான பணிவாகும். ஏனெனில் உண்மையான பக்தனானவன் நினைக்கின்றார், நான் எதற்கும் பிரயோஜனமில்லாதவன் என்று. எந்த ஒரு நல்ல விஷயங்களை அடைவதற்கு எனக்கு எந்தவிதமான தகுதியும் அல்ல. நல்ல விஷயங்கள், உயர்ந்த இன்பங்கள் அனைத்தையும் அதற்கு தகுதியான நபருக்கே அளிக்க முடியும். அதுவே சரியான முறையாகும். சரி, யாருக்கு அனைத்து இன்பங்களையும் அனுபவிப்பதற்கு தகுதி உள்ளது? அவர் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவரை விட தகுதி வாய்ந்த நபர் யாராக இருக்க முடியும்? அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க தகுதியுடைய நபர் கிருஷ்ணரே. எல்லா இன்பங்களும் அவரை சார்ந்ததே. கிருஷ்ணரை தவிர மற்றவர்கள் அனுபவிக்க தகுதியுடைய நபர்கள் கிடையாது. நான் இந்த பௌதீக இன்பங்களை அனுபவிக்க தகுதியுடையவன் நபர் கிடையாது என்பதை பக்தனானவர் எப்பொழுதும் நினைப்பார். இதனால் பக்தர்களுக்கு புலனின்பத்தை துறப்பது மிகவும் எளிமையாகிறது. காரணம், அவர் மிகவும் பணிவுடன் இருக்கிறார். பக்தர் நினைக்கின்றார், நான் ஒரு பூஜ்யம், ஒன்றும் கிடையாது, ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லை. இதுவே பக்தர்களுடைய மனோபாவம் ஆகும். அவர் வெறுமனே பேசுவது மட்டுமல்லாமல் இதனை தன்னுடைய செயல்களின் மூலமாக நடத்தி காண்பிக்கின்றார். புலன் இன்பங்களை துறப்பதன் மூலம் பக்தர்களின் நடத்தையினை புரிந்து கொள்ள முடியும். பணிவு என்றால் என்ன என்பதை இப்பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் என்ன பேசுகின்றோமோ அதனை செயல் வடிவதற்கு கொண்டு வர வேண்டும். நாம் செய்கின்ற செயல்களையே நாம் பேச வேண்டும். இல்லை என்றால் இது போலியாகிவிடும். வெறுமனே பேச்சினால் மட்டும் பேசிவிட்டு புலனின்பங்களை துறக்காவிடில் அது வெறும் நயவஞ்சகமே ஆகும். காரணம், அவர் தன்னை வெறுமனே ஒன்றும் பிரயோஜனமில்லை, நான் ஒரு பூஜ்யம் என்று கூறுகிறார். ஆனால் செயல் வடிவில் கொண்டு வரவில்லை. அவருடைய இருதயத்தில் இன்னும் பௌதீக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்து கொண்டே இருக்கின்றது. அவர் கிருஷ்ணருடன் போட்டி போடுகிறார். அவர் மேலும் நினைக்கின்றார், நான் இந்த ஜட உலக இன்பங்களை அனுபவிக்க தகுதியானவர் என்று. அனைத்து விதமான இன்பங்களும் எனக்காகத்தான். அவர் வெளிப்படையான அனைத்தும் என்னுடையதல்ல, நான் அனுபவிக்க தகுதியுள்ள நபர் கிடையாது என்று கூறினாலும் அவருடைய இதயத்தில் இத்தகைய பௌதீக இன்பங்களை அனுபவிக்கும் ஆசை இருக்கின்றது. இது எத்தகைய நயவஞ்சகம் அல்லவா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரே